மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 4 நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி விரிவானம். விரிவானம் என்கின்ற பொது தலைப்பில் இப்போ நம்ம இதழாளர் பாரதி அப்படிங்கிற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். இதழாளர்னால் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளராக பாரதியாருடைய பங்களிப்பு இந்த இந்திய தேசத்திற்கும் தமிழ் மண்ணிற்கும் எவ்வாறு பயன்பட்டது அப்படிங்கிறது தான் ஒரு பாடத்தொகுப்பாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பாரதியார் நமக்கு நன்கு அறிந்த பரிச்சயமான ஒரு மாமனிதர், சுதந்திர போராட்ட தியாகி, பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர், சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டவர், அந்நியர்களை எதிர்த்து பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டவர், மக்களிடையே சுதந்திர தாகத்தை ஊட்டியவர், தட்டி எழுப்பியவர் தன்னுடைய பாடல்களின் வாயிலாக. சுப்பிரமணியன் என்கின்ற பெயர் போய் பாரதியார் என்கின்ற அந்த பெயர் வந்தது. பாரதி என்கின்ற பட்டத்தை பெற்றார். இதெல்லாமே அவருடைய சிறப்புகள். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்தார். நம்ம அதை படிச்சிருக்கோம். அதேமாரி சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார் அப்படிங்கிறது இவங்களுடைய பெற்றோர் பெயருங்கிறது தெரியும். இவர் பார்த்திங்கன்னா பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, முரசு பாட்டு இது போன்ற கவிதை பாடல்களை இயற்றியுள்ளார். எண்ணற்ற கட்டுரை தொகுப்புகளை எழுதியுள்ளார். அதேமாதிரி நிறைய பத்திரிகைகளை பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை கேலி சித்திரமாகவும் செய்திகள் வாயிலாகவும் வெளியிட்டவர். இது போன்றதொரு பன்முக திறமை கொண்டவராக விளங்கியவர் தான் பாரதியார். அந்த பாரதியார் இதழாளராக, அதாவது பத்திரிகையாளராக தனது பங்களிப்பை எவ்வாறு செய்தார் அப்படிங்கிற பாடம் தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. பாரதியார் என்பவர் பல உணர்ச்சிமிகு பாடல்களை பாடியுள்ளார். அதில் ஒன்றாக அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்நியர்களுடைய அடக்குமுறை எதிர்த்து மக்கள் பயந்து போய் இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக இது போன்றது ஒரு பாடல்களையெல்லாம் நிறையா எண்ணற்ற பாடல்களை எழுதியுள்ளார் பாரதியார். அதேமாதிரி சாதி மதம் பார்க்காம பழகியவர் பாரதியார். அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவர் பாரதியார். அனைத்து மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று போராடியவர். மேநாட்டு சாஸ்திரங்களையும் நம்ம நாட்டு மொழியில் மொழிபெயர்த்திட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் அவர்கள் நாட்டு மொழியில் மொழிபெயர்த்திட வேண்டும் என்று எண்ணியவர். புதிய புதிய யுக்திகளை நமக்கு கொடுக்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காருங்க. சரிங்களா? இவருடைய வழித்தோன்றல், இவருடைய கவிதையை பின்பற்றி வந்தவர் தான் பாரதிதாசன். அவரும் ஒரு புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து தமிழை அடுத்த வளர்ச்சி நிலைகளுக்கு கொண்டு சென்றவருங்க. அதேமாதிரி 20ஆம் நூற்றாண்டினுடைய இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துவிட்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் தான் சொல்லணுங்க. ஏன்னா அது வரைக்கும் செய்யுள் மரபு கவிதை என்று சென்று கொண்டிருந்த காலகட்டத்தை அதை உடைத்து அடுத்து புது கவிதைக்குள் கொண்டு வந்தவர் பாரதியார் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஒரு வால்ட் விட்மன் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய மண்ணில் தமிழ் மண்ணில் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை இயக்கத்துக்கு தந்தை என்றே சொல்லலாம். அதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாரதியார். 20ஆம் நூற்றாண்டினுடைய இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார் என்றே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று நிறையா சொல்லியிருக்காரு. திருவெல்லாம் தமிழ் முழக்கம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க தோன்றியவர் பாரதியார் அப்படின்னு எல்லாருமே பாரதியை பாராட்டினாங்க. நிறைய நூல்களும் எழுதியிருக்கார், உரைநடை நூல்களும் எழுதியிருக்காரு. தராசு, ஞானரதம் போன்ற உரைநடை நூல்கள் எல்லாமே எழுதியிருக்கிறாருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவர் பிறந்த ஆண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். டிசம்பர் 11, 1882ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்தார். இளமையிலேயே அந்த கவிபாடும் ஆற்றல் பெற்றிருந்தால் இவருக்கு பாரதி என்கின்ற அந்த பட்டம் கிடைத்தது. சரிங்களா?
இவருடைய அந்த பாரதி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கலைமகள் அப்படிங்கிற ஒரு பொருளுங்க. எழுதி வச்சுக்கோங்க. பாரதி அப்படின்னு சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா, கலைமகள். அந்த பாரதிங்கிற பட்டத்தை பெற்றதுக்கப்புறம் தான் என்னதுங்க சுப்பிரமணியன் அப்படிங்கிறது போய் அதுக்கப்புறம் பாரதியார் என்று அழைக்கப்பட்டாருங்க. இது எல்லாமே நமக்கு என்னதுங்க பாரதியாரை பற்றி நமக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும், நிறைய படிச்சிருப்போம். அந்த வகையில் ஒரு இதழாளராக பாரதியார் தனது பங்களிப்பை எவ்வாறு அளித்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன் நுழையும் முன்னில் பார்த்துக்கலாம். மாணவர்கள் பென்சில் கையில் வச்சுக்கோங்க. நம்ம வரி வரியாக படிக்கிறப்ப ஏதாவது முக்கியமானது இருந்தால் அப்படியே என்னதுங்க அடிக்கோடிட்டே வாங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, நுழையும் முன். கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவதென்று. கல்வி கற்பவர் இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கேற்ப வாழவும் முனைகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அப்படிங்கிறது வெறும் இப்போ நம்ம ஸ்கூலு புக்கு அதோட காலேஜு இதோட முடிஞ்சு போகிறது கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இது இல்லாமல் வெளியில் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டனாலும் கற்றுக்கிட்டனாலும் அதுவும் கல்வி சார்ந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேப்பர் பார்க்குறோம். அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது செய்தி வருது, பொது அறிவு செய்தி வருகிறது, சரிங்களா, ஒரு கவிதை செய்தி வருகிறது, ஒரு கட்டுரை வருகிறது. இதெல்லாமே நம்ம படித்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே அதுவும் ஒரு என்னதுங்க ஒரு கல்வி அறிவு தான். அதுவும் அறிவு வகையில் தான் சாருது, அதுவும் கற்றுக்கிற வகையில் தான் சாருது. இப்போ நிறைய இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பாடத்தினோடு வருகின்ற அப்படியே ஒப்பிட்டு சொல்லிகிட்டே வருவாங்க. இதே வந்து இது ஆசிரியர்கள் அல்லாத பொது மனிதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இலக்கியவாதிகள், என்னதுங்க கவிதைவாதிகள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் அதுவும் நமக்கு என்னதுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ அதையும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுவும் கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கேற்ப வாழவும் முனைகின்றன. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பாவை நான் ரோல் மாடலாக வச்சுருக்கேன், அம்மா ரோல் மாடலாக வச்சுருக்கேன், என்னோடய டீச்சர் ரோல் மாடலாக வச்சுருக்கேன். இவர்களை அல்லாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னதுங்க பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக இருப்பாங்க. நாங்கள் அவர் மாதிரி வரணும், இவர் மாதிரி வரும்னு சொல்லிட்டு என்னங்க அவர்களை பின்பற்றி நம்ம வாழவும் செய்கிறோம். இதுவும் என்னதுங்க ஒரு விதமான அறிவு சார்ந்த ஒரு செய்தி தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இவ்விதழ்களின் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆசிரியர் அவரும் பத்திரிகை ஆசிரியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு பொறுப்புங்க. சரிங்களா? அதாவது அவங்களுக்கு தேவையான கருத்துக்களும் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய என்னதுங்க நடைமுறைகளை மக்களிடையே என்னதுங்க சுட்டி காட்ட வேண்டும். இப்படிலாம் நடக்குது, விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் என்னதுங்க ஒரு ஆசிரியராக அந்த இடத்துல செயல்படுகின்றார்கள். சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த ஒரு பத்திரிகையாளன் என்னதுங்க நல்ல ஆசான். ஏன்னா வச்சுங்களேன், பத்திரிகையாளனா கண்ட செய்தியை இஷ்டத்துக்கு போடுறது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மக்களுக்கு பயனுள்ள செய்தி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத செய்தி, அவர்களுடைய வாழ்வுக்கு என்னதுங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு பாலமாக இருக்கக்கூடிய செய்தி, அவர்களுடைய என்னதுங்க அறிவை தூண்டும் விதமாக இருக்கக்கூடிய செய்தி, அவர்களுடைய ஒழுக்கம் என்னதுங்க வீண் போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய செய்திக்கு, அதாவது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய செய்தி என்னங்க இந்த மாதிரி தான் என்னதுங்க செய்திகள் கொடுக்கணும் ஒரு சிறந்த ஒரு பத்திரிகையாளன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியும் இதற்கு விளக்கன்று. செம்மொழியாக திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ் சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாணம்தான் இதழியல் பணி. பாரதியார் வந்து என்னதுங்க வெறும் பத்திரிகையாளர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து என்னதுங்க மல்டி டேலண்ட் பர்சன், அதாவது பன்முகத்திறன் கொண்டவராக அறியப்படுகிறார். இந்த இடத்துல அவர் என்னதுங்க கவிதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், என்னது கதைகள் எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி என்னதுங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து கவிதை பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க மக்களுக்கு சேவைகள் செஞ்சுருக்காரு. இது இல்லாமல் பத்திரிகையிலையும் பணிபுரிஞ்சிருக்கிறார். அந்த காலத்தில் பத்திரிகைகளை அடுத்த வளர்ச்சி நிலைக்கு எப்படி செய்யுள் மரபு கவிதைகள்லாம் இருந்ததை உடைத்து புது கவிதைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாரோ அதே போன்று பத்திரிகையிலையும் என்னதுங்க புதிய புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த புதிய நடை புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு இப்படி தான் என்னங்க சும்மா நம்ம வந்து தமிழை வந்து என்னதுங்க அடுத்த வளர்ச்சிக்கு நிலை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை செயலில் காட்டியவர் பாரதியார் அப்படின்னு உண்மையிலும் நம்ம சொல்வதில் நமக்கு ரொம்ப பெருமைங்க. அதே இது என்னதுங்க பத்திரிகைகளையும் பல புதுமைகளை புகுத்தியவர் பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பாரதியாரை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி கதை வருது அப்படின்னா, ஒரு மகள் என்ன பண்ணுறா, தன்னுடைய தந்தைக்கு மெயில் அனுப்புகிறா, அதாவது மின்னஞ்சல் அனுப்புகிறா. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கே
பள்ளியினுடைய விடுதியில் தங்கியிருக்காங்க. வீட்டில் அப்பா அம்மா தம்பி எல்லாம் அங்கே இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து எங்கே இருக்குது, பள்ளியினுடைய விடுதியில் இருக்குது. அவங்க பள்ளியில் வந்து ஒரு சின்ன ஒரு விழா, அதாவது ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து பாரதியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அந்த பொண்ணு ஆசைப்படுது. ஏன்னாங்க அதே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மெயிலில் டைப் பண்ணி மெயிலாக அனுப்புது அவங்க அப்பாவுக்கு. அவரு என்னது அதை பார்த்துட்டு இது கேட்ட கேள்விக்கெலாம் அவரும் ரிப்ளை பண்ணுறாரு. இதுதான் ஒரு பாடம், என்னங்க ஒரு கதை. அதுக்குள்ளே பாரதியை வச்சு சொல்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லைங்களா. அப்பாவும் மகளும் பேசிக்கொள்வது போல் என்னங்க என்னதுங்க கதை நகர்வு இருக்கும், அதுக்குள்ளே பாரதியினுடைய கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். தேதி பார்த்திங்கன்னா 10/10/2018. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:15 முற்பகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சரிங்களா. நம்ம 9ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பில் அப்படின்னா கடிதம் எழுதியிருப்போம். ஏன்னா எங்கள் மாமாவிற்கு கடிதம், அப்பாவிற்கு கடிதம், அத்தைக்கு கடிதம், அண்ணனுக்கு கடிதம், இதெல்லாம் ஒரு மெத்தடில் எழுதுவோம். அதேமாரி வேண்டுகோள் விண்ணப்பம் எல்லாம் வருது இல்லைங்களா, அனுப்புனர், பெறுநர், ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா, அதேமாதிரி இப்படிக்கு இப்படின்னு போட்டு உரைசால் முகவரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதியிருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி இது வந்து அப்பாவுக்கு எழுதக்கூடிய கடிதம். வலது மூலையில் தேதி, நாள், கிழமை அதெல்லாம் போட்டுட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், அன்புசால் அப்பாவிற்கு, அதாவது என்னதுங்க அன்பார்ந்த அப்பாவிற்கு, அன்புள்ள அப்பாவிற்கு, எப்படிங்க அன்போடு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதான் அன்புசால் அப்பாவிற்கு கடிதம் எழுதுவதே மறந்து போன இன்றைய சூழலில் அத்தனையும் பேசிவிட முடியாத காலப்பேறு இடைவெளியில் இதை எழுதுகிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு இல்லைங்களா. இன்றைக்கி யாருங்க லெட்டர்லாம் எழுதிட்டுருக்கிறா. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், தீபாவளிலாம் வந்துச்சுன்னா பொங்கல் வாழ்த்து அட்டை அனுப்புவாங்க. தீபாவளிக்கு என்னதுங்க வாழ்த்து சொல்லி கடிதம் எழுதி அனுப்புவாங்க. இல்லை பிறந்தநாள் வந்துச்சுன்னா அதை வாழ்த்து என்னதுங்க பிறந்தநாள் அட்டை அனுப்புவாங்க. அட்டை அதுக்குன்னு க்ரீட்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விற்கும். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் மவுஸ் வந்து குறைஞ்சி போச்சுங்க. சரிங்களா. அப்படிப்பட்ட அந்த கடிதம் எழுத முடியாத எப்படிங்க இன்றைக்கி எல்லாமே ரொம்ப எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு இல்லைங்களா. எல்லாமே செல்ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு இந்த மாதிரி வந்தனால என்ன ஆகிடுது, எல்லாமே அதுலேயே மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு ஆகிடுச்சிங்க. முன்னாடிலாம் அந்த கடிதம் வாங்கி அதை எழுதி போஸ்ட் பாக்ஸில் போய் போட்டு அது போய் சேர்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே திட்டமிடுவாங்க. பொங்கல் வருது, பிறந்தநாள் வருது அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர்கள் இருக்கக்கூடிய தூரத்தை பொறுத்து என்னதுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட எழுதுவாங்க, அவங்க கைக்கு அன்னைக்கு போய் சேர்கிற மாதிரி. இப்படிலாம் இருந்ததுங்க. இன்றைக்கி உங்களுடைய காலத்தில் மாணவர் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. சரிங்களா. ஒரு டைப் பண்ணி அப்படி தட்டுவிட்டால் ஒரே செகண்டில் அங்கே போய் சேர்ந்துருதுங்க. சரிங்களா. அது மாதிரி அடுத்து பாருங்கள், இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருப்பதால் கடித தொடர்பில் ஏற்பட்ட பெரும் இடைவெளி குறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நமக்கு மின்னஞ்சல் வசதியெல்லாம் வந்தனால என்னதுங்க அதெல்லாமே இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. சரிங்களா. அடுத்து பாருங்கள், சிறு வயதில் எனக்கு பாரதியின் கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் நீங்கள் தான். அதாவது அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லுது, அப்பா எனக்கு சின்ன வயசில் பாரதியை பற்றியும் அவருடைய கவிதைகளை பற்றியும் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர் நீங்கள் தான். மகாகவி என்ற பேரொளியில் பாரதியின் பல பரிமாணங்கள் மறைந்துள்ளன என நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அண்மை காலமாக பாரதியின் இதழியல் பணி பற்றிய நூல்களை படித்து வருகின்றேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இம்மின்னஞ்சல் அப்படின்னு சொன்னாப்பா. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பாரதிங்கிற அந்த அவருடைய அடையாளத்தையும் அவருடைய செய்த அந்த இதழியல் பணியை பற்றி எனக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க. சரிங்களா. இன்றைக்கி வந்து அவர் எழுதின அவர் பற்றிய நூல்களை படித்து வருகிறேன். இதழியல் பணியை பற்றி அவர்களிடம் நிறைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவரை பற்றி நான் படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே நான் இந்த மின்னஞ்சலை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்லிவிட்டு, ஆமாப்பா, நீங்கள் கூறியது போல பாரதி கவிஞர் மட்டுமல்லர், சிறந்த பேச்சாளர், பாடகர், கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி, இவை அனைத்திற்கும் மேலாக மிக சிறந்த இதழாளர் என்பதை அறிந்தபொழுது நான் பாரதியை எண்ணி எண்ணி வியந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பொண்ணு வியந்து பாரதியை பற்றி நினைக்கிது அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு துறையில் சாதிக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பாரதி எப்படி வந்து இவ்வளோ தூரத்துக்கும் என்னதுங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். அது இல்லாமல்
எப்படி அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எல்லா துறைகளையும் போய் இப்போ ஒரு இடத்துல போய் பேசணும்னா டக்குன்னு பேசணும். அதே அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அங்கே போய் என்னதுங்க இன்னொரு பக்கம் வேறு தலைப்பில் பேசணும்னா அதை பேசணும். இன்னொரு பக்கம் போயிட்டு என்னதுங்க ஒரு கட்டுரை எழுதி கொடுக்கும் அப்படின்னா அங்கேயும் போய் எழுதணும். எப்படி ஒரு 24 மணி நேரத்தில் பாரதி பேசுவதற்காகவும் எழுதுவதற்காகவுமே என்னதுங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் போல இருந்திருக்காரு. நான் அதை நினச்சி நான் ரொம்ப வியப்படைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அது பாருங்கள், சிறந்த பேச்சாளர், பாடகர், கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியலறிஞர், ஆன்மீகவாதி, இது எல்லாமே விட என்னதுங்க ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். அப்பா எட்டயபுரம் சமஸ்தானத்தின் பணி கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிய பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தார். அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். இதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கோங்க. என்னதுங்க அவர் எட்டயபுர அரசவையில் இருந்திருக்கார். அதுலேருந்து அப்புறம் வெளியேறினதுக்கப்புறம் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்கார். அதையும் அப்படியே அன்லைன் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கார். அதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கோங்க. சுதேசமித்திரன் ஆசிரியரானது உதவி ஆசிரியராக பணியேற்றிருக்கிறார். அடுத்தது பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணியே தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. இதழியல் துறைக்கு பாரதி வந்தது சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அதில் அசாதாரணமானவற்றை நிகழ்த்தி காட்டினார். என்னதுங்க யாரும் செய்ய முடியாத சாதனைகள் எல்லாம் அதில் நிகழ்த்தி காட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, அதாவது யங் இந்தியாவை தான் பாலபாரதின்னு சொல்கிறாங்க, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றிய அவரை நாம் இதழாளராக கொண்டாட தவறிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய செய்தி பிரிவுகளாக இருக்குது இல்லைங்களா. தினத்தந்தி இருக்குது, தினமலர் இருக்குது, தினமணி இருக்குது, இன்னும் நிறைய சின்ன சின்ன பத்திரிகைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை, பாலிமர், தந்தி சேனல், நியூஸ் 7, நியூஸ் 18 இந்த மாதிரி வந்துருச்சு. அவங்க அந்த சேனலுக்காரங்க அவங்க சேனலுக்கு செய்தி சேகரிக்கே சரியாக இருக்குது அதில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். ஆனால் பாரதியார் பார்த்திங்கன்னா எப்படி இத்தனை பத்திரிகையில் போய் தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தினார், ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா. பாருங்கள், அடுத்து பாருங்கள். அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா பாரதியை எண்ணும் போதெல்லாம் நாட்டின் முன்னேற்றத்தில் எனது அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வாங்க எனது பங்கும் இடம்பெற வேண்டும் என்று உந்துதல் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லுது. அப்போ பாரதியை பற்றி நான் நினைக்கிறப்பெல்லாம் பாரதி எப்படி தன்னுடைய நாட்டுக்காக நம்மளுடைய நாட்டுக்காக எப்படி பாடுபட்டாரோ அரும்பாடுபட்டாரோ அதே மாதிரி எனக்கும் என்னதுங்க நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்தார் என எங்கேயோ என்னதுங்க கவித்துவமாக படித்த நினைவு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, பாரதி யானை மிதித்து செத்து போயிட்டாரு அப்படின்லாம் இல்லைங்க. மதம் பிடித்த யானையிட்ட என்னதுங்க உணவு இது பண்ண போகிறப்ப பாரதி அந்த யானை தூக்கி விசிறிடுச்சு. அந்த விசிறினதில் பார்த்திங்கன்னா அவர் உடல் எல்லாமே காயங்கள், உள்காயங்கள் அதிகமாகி அதில் தான் என்னதுங்க அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அதனால் என்னதுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை தெரிஞ்சுக்காமல் பாரதியார் யானை மிதித்து செத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதான் சொல்கிறாங்க, யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்தார். ஏன்னா அவரும் ஒரு செல்வந்தராகத்தான் இருந்தார், இருக்கிறதெல்லாம் இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுத்ததுனால அவர் ஏழ்மையானார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. பாரதியார் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, பாரதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை பார்த்தாவே பாரதியினுடைய வாழ்க்கையை நம்ம பாதி புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இத்தனை வாழ்க்கை போராட்டத்திலும் உலக பார்வை கொண்டவராக பாரதி இருந்ததை நினைத்தால் வியப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இவ்வளோ வறுமை, இறந்துங்க மனைவி, மக்கள், அதாவது குழந்தைகள் அவங்கெல்லாம் என்னங்க பசியில் இருப்பாங்களாம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், வீட்டில் இருக்கிறத எடுத்து தானமாக கொடுப்பாராம். என்னங்க இந்த மாதிரிலாம் எவ்வளோ பெரிய ஒரு மனசு இருந்தால் அதை யோசிச்சு பாருங்கள். இப்போலாம் என்னதுங்க எவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சாலும் தான் மட்டும் வச்சு திங்கணும் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அன்னைக்கு தான் வீட்டில் இல்லைனாலும் என்னதுங்க இருக்கிறத இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்
யோசிச்சு பாருங்கள். ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், படைப்பாளர்களும் சிந்தனையாளர்களும் கொண்டாடப்பட வேண்டும். இனி எந்த ஒரு ஆளுமையும் இத்தகைய நிலையில் நாம் விட்டுவிடக்கூடாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் பாரதி போன்ற ஆட்கள் யார் இருந்தாலும் அவர்களை வெளி உலகத்துக்கு என்னதுங்க நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் வாங்க. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகாரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், ரத்னாகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகள், அதாவது கட்டுரைகளாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி நேரம் இருந்ததோ எல்லாத்துக்குமே இதானே, நான் முன்னாடி சொன்னதானே, ஒருத்தர் ஒரு துறையில் பணியாற்றுவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி பாரதி இத்தனை பத்திரிகைகளில் என்னதுங்க செய்திகளையும் துணுக்குகளையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் எப்படி அந்நியர்களுக்கு எதிரான முழக்கங்களையும் வெளியிட்டார் அப்படிங்கிறது, எப்படி அவருக்கு டைம் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம். நேர மேலாண்மையே பாதி வெற்றி என நீங்கள் கூறுவதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அப்பா. அப்பா, நீங்கள் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க, காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இவ்வளோ நேரத்தில் ஹோம்ஒர்க் முடிக்கணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஏன்னா அங்கே போய் இவ்வளோ தூரம் பாடத்தை கவனிக்கணும், அப்புறம் மறுபடியும் ஹாஸ்டல் வரணும், எனக்கு நம்மளுடைய அன்றாட பணிகளை ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு நாள் முழுவதும் செய்யக்கூடிய பணிகளை நம்ம திட்டமிட்டு செய்யணும், இந்த டயத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு எவ்வளவோ சொல்லிக் கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அதை நான் இப்போ நான் யோசிக்கிறேங்கப்பா. அப்போ பாரதி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை என்னதுங்க அவர் கடைபிடித்தனால அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரியான திட்டமிடுதல் ப்ளஸ் என்னதுங்க பாதி திட்டமிடுதல் அப்படிங்கிறது பாதி வெற்றிக்கு சமம், அடுத்து உழைப்பு அப்படிங்கிறது மீதி வெற்றிக்கு சமம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அடுத்து பாருங்கள், தம் பெயரையும் தம்மையும் முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கிடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விஞ்ஞானங்கள்லாம் புகுந்த அதுக்கப்புறம் காலகட்டங்களில் எல்லாருமே என்னதுங்க நான் தான் பெரிய மனிதர், நான் தான் மிகப்பெரிய பணக்காரன், நான் தான் சிறந்த அறிவாளி அப்படிங்கிற அந்த நான் தான் அப்படின்னு அதாவது பெருமையாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நான் அப்படிங்கிற அந்த தான் என்கின்ற அந்த என்னது அகம்பாவத்தை, அந்த ஆணவத்தை ஒழித்தவர் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளால் விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்கள் மக்களை சென்றடைந்தால் போதும் என்று எண்ணி இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்தியதீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷி குமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் என பல புனை பெயர்களில் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாரதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் என்னதுங்க மக்களிடையே கிளர்ச்சியையும் எழுச்சியையும் என்னதுங்க ஊட்டியது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. சரிங்களா, ஆங்கிலேயர்களுக்கு என்னதுங்க பாரதி மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்தாருங்க. அப்போ பாரதி அடிக்கடி சிறையில் பிடிச்சி போடுறதோ, அதுக்கப்புறம் விடுதலை பண்ணுறதோ, அதுக்கப்புறம் என்னதுங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பாரதி கைது பண்ணுவதற்கு உத்தரவு வந்துருச்சுங்க. இதெல்லாம் இந்த செய்தி சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி இவங்கெல்லாம் பாரதியோட நெருங்கிய நண்பர்கள் அந்த காலகட்டத்தில். அப்போ அவர்களுடைய உதவியோடு பாரதியார் என்ன பண்ணிடுறாரு, புதுச்சேரி தப்பிச்சு போயிடுறாரு. அதாவது தமிழ்நாட்டில் யாருங்க பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி, புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆகாது. அதனால் அங்கே போயிட்டா ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு புதுச்சேரியில் கொஞ்ச காலம் தங்கி அங்கிருந்து என்னதுங்க தன்னுடைய அந்த இதழாளர் பணியை செவ்வனை செய்து வந்தார். அந்த புதுச்சேரியில் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பாரதிதாசனுக்கு என்னதுங்க பாரதிதாசனுக்கு பாரதியாரை சந்திக்க வேண்டும் என்று நீண்ட நாள் அதாவது ஆசை, அவருடைய கவிதை மீது ஈர்ப்பு. அப்போ புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லவும் எனக்கு நேரடியாக போய் அவர் இயற்றின பாரதிதாசன் இயற்றின கவிதையெல்லாம் பாரதியார்கிட்ட காட்டி பாராட்டு பெற்று, அதுக்கப்புறம் என்னதுங்க கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் அதாவது அப்படின்னு மாற்றினார். தாசன்னா அடிமை அப்படின்னு சொல்லி அவருடைய பாரதியோடைய கவிதைகளுக்கு என்னதுங்க நாங்கள் அடிமை அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இதெல்லாமே நாம் அறிந்த செய்திகளில் ஒன்று. அப்படிப்பட்ட பாரதியார் என்னதுங்க மக்களுக்கு செய்தி சென்றடைய வேண்டும். ஏன்னா பாரதியார் அப்படிங்கிற அந்த பேர்லேயே எழுதுணுன்னு வச்சுங்களேன், இப்போ தேசபக்தன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதில் பாரதியார் அப்படிங்கிற பேரில் வருதுன்னா உடனே அவங்கள போய் தொந்தரவு பண்ணுவாங்க. பாரதியார் அப்போ இங்கே வந்தாரா, என்ன இங்கே உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தாரு, எப்போ வந்தார் அப்படின்னு, எங்கே இருக்காருன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது. அதே நேரத்தில் மக்களுக்கு போய் செய்தி சேரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் நிறைய புனைப்பெயர்களில்
அப்படின்னு சொல்கிறாங்க. புனைப்பெயர்களில் என்னங்க எழுதியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருமண பத்திரிகைலாம் சதீஷ் என்கின்ற என்னங்க ஒரு கருணாகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சதீஷ் அப்படிங்கிறது பேர் வைப்பாங்க, அழைக்கிற பேர். கருணாகரன் அப்படிங்கிறது என்னதுங்க, அதுவும் அழைக்கிற பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். சரிங்களா. அடுத்த பத்தி வாங்க. அடுத்து, கருத்துடன் காட்சியும் இடம்பெறுவது வாசகர்களை கவரும் தானே அப்பா. இப்போ பத்திரிகைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் புகைப்படம் அப்படிங்கிறது ஒன்று போட்டால் அது வந்து இடதுங்க அதை பார்ப்போம். எப்படியும் புகைப்படம் அப்படின்னா யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கண்கள் ஏன்னா தன்னை அறியாமலேயே நம்ம அறியாமலேயே அங்கே போகும். சரிங்களா. அப்போ அந்த புகைப்படங்களை புகுத்துவதற்கு முன் அந்த காலகட்டத்தில் என்னதுங்க அந்த காட்சியை பத்திரிகையிலே இடம்பெற வேண்டும் அப்படின்னு நினச்சவர் பாரதியார். அப்போ பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டுள்ளார். ஏன்னா கேலி சித்திரங்கள் அப்படின்னா இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம வந்து அடிமைப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அவங்க நம்ம வந்து ஆங்கிலேயரை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த எதிர்ப்பு நிகழ்வுகள் எல்லாத்தையும் என்னதுங்க ஒரு கேலி சித்திரமாக என்னங்க வரைந்து அதை பத்திரிகையில் வேணுதுங்க வெளியிட்டவர் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து படங்கள் மக்களை வந்து என்னதுங்க சிந்தனையை தூண்டும் விதமாக ஏதாவது ஒரு கருத்து படங்கள்லாம் இருந்தது, இடம்பெற்றிருந்தது. அதையும் அறிமுகப்படுத்தியவர் பாரதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க, பாரதி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழில் சித்திராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சித்திராவளி அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்குவாங்க. இப்போ லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க பத்திரிகை தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற கருத்து படங்கள் கேலி சித்திரங்கள்லாம் என்னதுங்க இருந்ததுங்க. சரிங்களா. அதை பார்த்துட்டு நம்மளுடைய தமிழ் பத்திரிகைகள்லையும் இந்த கருத்து படங்கள் கேலி சித்திரங்கள்லாம் இடம்பெறணும், முழுக்க கருத்து படங்களாகவே இருக்கக்கூடிய பத்திரிகையை தொடங்கணும், அதுக்கு பேர் என்னதுங்க சித்திராவளின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி விரும்பியிருக்கார், யோசிச்சிருக்கிறார். அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா, விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் என்னங்க கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சித்திராவளி அப்படிங்கிறத சித்திரம், ஓவியம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அது தொடங்கணும்னு நினச்சாரு, முடியல. ஆனால் இருந்தாலும் என்னங்க அந்த இந்தியா, விஜயா ஆகிய இரு இதழ்களில் என்னதுங்க கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். காட்டின் நெருக்கமான வழிகளில் யானை நடக்கும் தடத்தை பின்பற்றி பிற விலங்குகளும் அப்பாதையில் சுலபமாக நடக்கும். ஏன்னா யானையினுடைய கால் வந்துலாம் பெருசுங்களா, அது நடந்து போச்சுன்னா என்னதுங்க ஈஸியாக பாதை உருவாயிரும். என்னதுங்க ஒரு யானை பின்னாடி வரிசையாக நடந்து போகிறப்ப என்னது செடியெல்லாம் அமுங்கி போய் எல்லாம் ஒரு பாதையாகவே ஆகிடுங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விலங்குகள்லாம் ஈஸியாக என்னங்க இது இப்போ அந்த பாதையில் நடந்து போயிடுங்க. அது மாதிரி அதை போலவே இதழியலில் பாரதியின் தடம் பற்றி நடந்தவர்கள் பலர் இருந்தனர். ஏன்னா பாரதியாருடைய என்னதுங்க அவருடைய வழித்தடங்களை பின்பற்றி நடந்தவர்கள், அதாவது சாதனை புரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அவர்களுள் பாரதியிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களான பி.பி. சுப்பையா, ஹரிஹரர், என். நாகசாமி, வ. ராமசாமி, பரளி சு. நெல்லையப்பர், கனகலிங்கம் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த பரளி சு. நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் 12ஆம் வகுப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே விரிவானத்தில் வருவாருங்க, முதல் இயலில் வருவாருங்க. அவரை 12ஆம் வகுப்பில் பார்த்துக்கலாம். சரிங்களா. இவங்கெல்லாம் பாரதியார்கிட்ட என்னதுங்க துணை ஆசிரியராக என்னங்க பணிபுரிந்து எப்படி நம்ம செய்திகள் வெளியிடணும், எப்படி மக்களுக்கு என்னதுங்க புரிகிற மாதிரி செய்திகளை கருத்து படங்கள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதையே வியப்பாக பார்ப்பவர்களுக்கு இடையில் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யாருங்க, பாரதியாகத்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என்னதுங்க ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதே வியப்பாக பார்ப்பவர்களுக்கு இடையில் தமிழ் பத்திரிகையில் என்னதுங்க அந்த டேட்டு போடுறாங்க இல்லைங்களா, தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக அறிமுகப்படுத்தியவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதையே அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து வார்த்தைகளில் என்னதுங்க கிட்டத்தட்ட 80% பிறமொழி கலப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
அதுவும் ஆங்கில மொழிக்கு என்னதுங்க அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும். அது கல்வியறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, கல்வியறிவு பெறாதவர்களாக படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு வயசான பாட்டி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசான பாட்டி பஸ் ஏறதுக்காக வர்றாங்க. இப்போ நான் சொன்ன வார்த்தை பஸ்ஸுங்கிறது என்னதுங்க ஆங்கில சொல் தான். இப்போ அந்த வயதான பாட்டி வராங்க. என்னங்க வந்தோடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன கேட்பாங்க, ஏப்பா இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு போயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆயா தமிழ் தானே, தமிழ்நாட்டில் தானே பிறந்து தமிழ்நாட்டில் தானே வளர்ந்துருக்காங்க. இத்தனைக்கு ஸ்கூல் போகல, ஆனால் தமிழ் தானே பேசணும். எப்படி அந்த ஆயா வந்து பஸ்ஸு போயிடுச்சான்னு, பஸ்ஸு அப்படிங்கிறது ஆங்கில சொல், எப்படி போயிட்டாங்க, எப்படி அதை பேசுகிறாங்க, சரிங்களா? அதேமாதிரி பஸ்ஸுக்குள்ளே போனோம்னு வச்சுங்களேன், இந்தாப்பா கண்டக்டரு இங்கே ஒரு டிக்கெட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, இந்தாப்பா நடத்துனரே இங்கே எனக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுன்னு யாரும் கேட்கறது இல்லையே. இதே அந்த வயதான பாட்டியே சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள். இது என்னதுங்க இப்படி நம்ம ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுகிறது வந்து என்னதுங்க அரிதான ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. தூய தமிழில் வந்து என்னதுங்க பேசுனா எல்லோரும் வியப்பாக பார்ப்பாங்க. யாரா அவன் என்னமோ ஒரு வித்தியாசமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி அதே வயதான பாட்டி மருத்துவரிடம் போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன சொல்லுவாங்க, ஏப்பா டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டாக்டர் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லு தானே. அப்போ எப்படி இவர்களுக்கெல்லாம் என்னதுங்க அந்த ஆங்கில சொல் எப்படி இவர்களுக்கு அது வாயில் உச்சரிக்க முடியுது? அதே மாதிரி அதுக்கு உண்டான பொருள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இதெல்லாம் இன்றைக்கி காலகட்டங்கள் மாறிடுச்சு இல்லைங்களா? தூய தமிழில் பேசினாலே இன்றைக்கி என்னதுங்க வியப்பாக, ஆச்சரியமாகவும், ஒரு மாதிரியாகவும் பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ஏனென்றால் என்னங்க அதீத அந்நிய மொழிகளுக்கு இடம் கொடுத்ததுனால தான். ஆனால் தாய்மொழி அப்படிங்கிற என்னதுங்க நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு போல் என்றும் நம்மை விட்டு பிரிக்க முடியாதல்லவா? ஒருத்தர் நம்மளை வந்து ஓங்கி செவனியோடு அப்புறாங்க அப்படின்னா என்னங்க ஓ மை காட் அப்படின்னு என்னதுங்க இங்கிலீஷ்லேயே கற்றுவோம், ஐயோ அம்மான்னு தானே கற்றுவோம். யோசிச்சு பாருங்கள். அப்பா வந்து நம்மளை மிரட்டுறாரு, அடிக்கிறாருன்னா டேடி டோன்ட் அப்படின்ட்டு அது அப்படியே அழுவோம். அப்பா அடிக்காதப்பா, இதுமாதிரி செய்ய மாட்டேப்பா, அப்படித்தானே அழுவோம். அதுதாங்க என்னதான் இருந்தாலும் என்னதுங்க உள்ளத்திலும் உணர்வுகளிலும் நம்மளோடு இரண்டரை கலந்து இருப்பது நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி தான். பிற மொழிகள் வந்தாலும் அது ஆடைகள் போலதான், தேவைக்கேற்ப அணிந்து கொண்டு என்னதுங்க அதை கழட்டி வைத்து விட வேண்டும் என்பதை இந்த கருத்தின் வாயிலாக மாணவ செல்வங்களே நான் உங்களுடைய மனதில் பதிய வைக்க முயற்சிக்கின்றேன். ரைட், ஓகே. அடுத்து உள்ளுக்குள்ளே வாங்க. அடுத்தது அவரது மூச்சும் பேச்சும் பணியும் தமிழின் வளர்ச்சியை முன்னிட்டே இருந்திருப்பது என் போன்ற இளையோருக்கு இன்றைக்கு நினைத்தாலும் என்னதுங்க பெரும் ஊக்கமாக உள்ளது. அவர் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார். அதான் அப்படி ஆன்லைன் பண்ணிக்கோங்க, அடிகோடிட்டுக்குங்க. சக்கரவர்த்தினி இதில் என்னதுங்க பெண்களுக்காக என்னதுங்க ஒரு குரல் வெண்பா. இப்போ திருக்குறள் இயற்றினார் இல்லைங்களா, திருவள்ளுவர் இயற்றிருக்கார் இல்லைங்களா, அது மாதிரி இவர் வந்து என்னதுங்க ஒரு குரல் வெண்பா ஏற்றிருக்கிறார். அக்குறள் பெண்மை அறிவு என்னதுங்க, பெண்மை அறிவுயுற பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணால் தான் எல்லாமே சாதிக்க முடியும், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சர்வசாதாரணமாகவே சொல்லலைங்க. எல்லாமே என்னதுங்க உணர்ந்து தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் தமது கொள்கையையும் உணர்வையும் வெளிப்படுத்தும் பண்பை பாரதியிடமிருந்து இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன சொல்ல வரோம் அதை சரியாக சொல்லணும், சரியாக நம்ம நினைக்கணும். முதல்ல நினச்சதை சரியாக சொல்லணும். அதே மாதிரியே யாருக்கும் பயப்படக்கூடாது. நம்மக்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு என்னதுங்க அதை கிளாரிஃபிகேஷன், அதாவது என்னதுங்க அதை வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதில் வந்து பாரதி வந்து என்னதுங்க இளைய சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். பாரதியை போன்றே பிற ஆளுமைகள் பற்றியும் என்னங்க நீங்கள் கூறியதுண்டு. பிற அறிஞர்களின் பலதுறை அறிவையும் கற்று போற்ற வேண்டியது இன்றைய தேவை. பாரதி போன்ற பிற அறிஞர்களும் இருக்காங்க. பாரதி மகத்தான சாதனை புரிந்தவர் அப்படின்னா அவரை போன்றவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு அவர்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஐயம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் ஏன் பாரதி வெளியிட்டாரப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா அப்படிங்கிற அந்த பத்திரிகையே சிவப்பு கலரில், இப்போ நம்ம பார்க்குறது என்னதுங்க ஒயிட் கலரில் இருக்கும், லெட்டர்லாம் என்னதுங்க பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து அந்த இந்தியா இதில் சிவப்பு கலரில் ஏன்பா வெளியிட்டாரு, எனக்கு டவுட்டாக இருக்குப்பா, அதை அறிந்து கொள்ள ஆவல், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா தெரிஞ்சுக்கணுன்ட்டு. பாரதியை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பன்மடங்கு ஆகியுள்ளது. நான் அவரை பற்றி இந்த பத்திரிகை துறையில் எவ்வாறெல்லாம் சாதனை செய்துள்ளார், எவ்வாறெல்லாம் புதுமையை புகுத்தியுள்ளார் அப்படிங்கிறதெல்லாம்
நான் தெரிஞ்சுக்கிட்டப்ப இன்னமும் நான் பாரதியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு தான்ப்பா நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, தங்களின் பதில் கடிதத்தில் எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். அந்த இந்தியா இதழ் சிவப்பு வண்ணத்தாள்ல ஏன் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு உண்டான பதிலை நீங்கள் அடுத்த லெட்டரில் எனக்கு எழுதுவீங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் எழுதுவீன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. பாரதியை படித்ததில் அவரை பற்றி பகிர்ந்து கொள்வதிலேயே கவனமாக இருந்து விட்டேன். அம்மாவும் தம்பியும் நலந்தானே? என் நினைவு முழுவதும் நம் வயல்வெளியும் கன்றுக்குட்டியும் தாம். உங்களுக்கு என் அன்பும் வணக்கமும் அப்பா. நான் பாரதியை பற்றியே பேசிகிட்டு இருந்தது, அதுலேயே நான் படிப்பு சம்மந்தத்திலே கவனமாக போயிட்டேன். அம்மாவும் தம்பியும் நல்லா இருக்காங்களா? நம்ம கன்றுக்குட்டி எப்படி இருக்குது? என்னோடய நினைவெல்லாம் நம்ம வயல்வெளியும் கன்றுக்குட்டியும் தான். எனக்கு லீவ் விட்டால் நான் வந்து பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக ஒரு கருத்தோடு அந்த நிறைவு செஞ்சுருக்காங்க. அதற்கு மேலே பாருங்கள், ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம், ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம், எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்துவிட்டால் நல்லது. நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசில் அதை அப்படியே வார்த்தையில் கொண்டு வரணும், அதுதான் நல்லது, அப்போ தான் புரியும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து எதிர்பார்க்கிறார். சரிங்களா? சரி, அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கள் அன்புள்ள மகள் வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு பேர் வானதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கி கடிதங்கள் எழுதி இன்றைக்கி அந்த காலகட்டங்கள் மலையேறி போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே மின்னஞ்சல் இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படிலாம் நிறையா சொல்கிறீங்க இல்லைங்களா? இன்றைக்கி அதில் குறுந்தகவல்லாம் அனுப்புகிறோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது, இந்த முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் நலம் அறிய ஆவல், நான் இங்கு நலம் அப்படின்லாம் போட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கா எப்படிங்கலாம் கேட்பாங்க இல்லைங்களா? இன்றைக்கெலாம் ஹாய், குட் மார்னிங், சாப்பிட்டியா, இல்லை, அந்த ஓரிரு வார்த்தைகளே கேள்வி கேட்டு ஓரிரு வார்த்தைகளே பதிலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ஷார்ட்டாக வந்துருச்சுங்க. இப்போ குட் மார்னிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா GOODMORN அப்படி ஃபுல்லாக எழுதுறது இல்லைங்க. GD அப்படின்னு போட்டுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜி போட்டு MRGன்னு போடுறாங்க. எப்படின்னே தெரியல. அதெல்லாமே எடுத்து சுருக்கிட்டாங்க. எப்படிங்க, தேங்க்யூ அப்படின்னா TK அப்படின்னு போடுறாங்க. அதில் எப்படி அதே சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எழுத்தையும் தூக்கிட்டு நம்ம பேசினோம்னா அது பொருளே இருக்காதுங்க. நன்றி என்றைக்கு வந்து இப்போ நன்றி அப்படிங்கிறதுல இன்னும் தூக்கணும்னு வச்சுங்களேன், நரி. தமிழ் மொழி என்றைக்கு ஒருபோதும் அது ஆகாதுங்க. சரிங்களா? பிற மொழி வேணால் அந்த இயல்புக்கேற்ற மாதிரி மாறலாம். ஆனால் நம்மொழி என்றைக்கும் தன்னோட இயல்பிலேயே நிலைத்து நிற்கக்கூடியது தான் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மீண்டும் பெருமையாக நான் சொல்கிறேங்க. அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழியியல் ஆய்வியல் அறிஞர் வந்து ஒருத்தர் இப்போ சமீபத்தில் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காருங்க. உலகத்திலேயே முதல்ல தோன்றின மொழி தமிழ் தான், தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு வந்து அடையாளம் பாருங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறதெல்லாம் வெறும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோடு இருந்துடக்கூடாதுங்க. மனதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல நம்மளுடைய தமிழின் உணர்வை வெளிப்பாட்டை காட்டணுமோ அங்கெல்லாம் காட்டணும். சரிங்களா? அதுதான் உண்மையான தமிழன் என்று அர்த்தம். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ அந்த வானதி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு பாரதியை பற்றி கடிதம்லாம் எழுதி, பாரதியார் இந்த பத்திரிகையில் இருந்தார், ஆசிரியராக இருந்தார், துணை ஆசிரியராக இருந்தார், பத்திரிகையில் பல புதுமைகளை புகுத்தினார், ஓவியங்கள், கருத்துப்படங்கள், கேலி சித்திரங்கள்லாம் கொண்டு வந்தார், நேர மேலாண்மையை கடைபிடித்தார், பெண்களுக்கு இந்தியா இதெல்லாம் மன்னிக்கணும், சக்கரவர்த்தினிங்களா அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரல் வெண்பாலாம் எழுதியிருக்காரு. பாரதி வந்து இப்படி ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக இருப்பார் அப்படிங்க நான் எதிர்பார்க்கலப்பா. பேச்சாளர், கட்டுரையாளர், கவிதையாளர், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கார் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் அனுப்பக்கூடிய பதில் கடிதத்தில் நான் கேட்ட கேள்விக்குண்டான பதில் நான் எதிர்பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை அந்த பொண்ணு முடிச்சிருக்கு இல்லைங்களா? மீண்டும் அவங்க அப்பா என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.